தொடங்கலாமா? முதல் சொல் கொடிமரம். கொடிமரம், அருமையான சொல். கொஞ்சம் கடினமாயிடுச்சுல்ல? ஏதாவது சொல்ல முடியுமா? அது என்னன்னு யாராலையாவது? கொப்பளம். கொப்பளம். கொப்பளம் அதுதான் நீங்கள் சொன்ன கொப்பளம் தான். அப்படின்னா என்னது? தோல் ஏற்படும் இல்லையா, பாயில்ஸ்ன்னு சொல்லுவீங்க. சரி, அடுத்த சொல் சிந்தாமணி. சிந்தாமணி, அசத்திரியே. சித்தளம். சித்தளம், சித்தளம். சித்திரம். சித்திரம், 6 மதிப்பெண்கள். இப்ப சித்தளம் என்பது என்ன சொல்? அப்படி ஒன்று இல்லை எனக்கு தெரிந்து. அந்த மாதிரி சொற்களை நான் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டனால தான் உனக்கு அடுத்த எழுத்து வெளியாச்சு உன்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அடுத்த முறை உனக்கு பொருள் தெரிந்து குறைந்தபட்சம் இந்த சொல்ல கேள்வியாவது பட்டிருக்கேன், எனக்கு பொருள் தெரியலனாலும் சரியான சொல்ன்றதை தான் நீ மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதுதான் பொதுவான விதிமுறை. நான் அதிகம் தளர்த்த முடியாது இல்லையா? நம்ம சரியான சொற்கள் பையில வந்திருக்கிறோம். சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாமா? பம்பரம். பம்பரம், பரிதாபம். பரிதாபம், பரிபாடல். பரிபாடல், அதுவாதான் இருக்கணும். 6 மதிப்பெண்கள். பரிபாடல் தான் சொல்ல வந்தேன். அதுக்குலாம் பரிதாபம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, சொல்லியிருந்தீங்கன்னா கூட 2 மதிப்பெண்கள். உனக்கு தெரிந்தவரை மகிழ்ச்சி. ஆமாம், இது ஒரு அணியினுடைய 3வது சுற்று இல்லையா? 5 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்கிறது. அந்த அணியிலேயே மூத்தவர்கள் தான் வரணும். நீ எந்த வகுப்பு படிக்கிற? 8ஆம் வகுப்பு. உங்கள் அணியில் யார் மூத்தவர்? பாரு, உன்னை அனுப்பியிருக்காங்கன்னா அப்போ நீ தமிழில் கெட்டிக்கார் என்று அக்கா ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நீ தமிழில் சிறந்து விளங்குறியா? உனக்கு பாராட்டு நாங்கள் சொல்ல வேணாமா? ஒரு மூத்த மாணவியின் நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு எளிதா? இல்லைல்ல. அப்போ எப்படி பெற்றாய் இந்த நம்பிக்கையை? ஐயா, 4 எழுத்து சொல்லாம இருந்த ஐயா. அது ஒன்றுமே தெரிலனால 5க்கு போ. நீ போய் சும்மா 5ல் நின்றுட்டாங்கன்னு அனுப்புனாங்க. பரிபாடல் சிக்கிருச்சு. பின்ன 5 எழுத்து கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் கத்துக்கலான்னு வந்தேன் 5 எழுத்துக்கு. ஓ, நீ கற்றுக்க வந்தாளா? ஆனால் எடுத்த உடனே பரிபாடலாம் அடிக்கிறியே. பரிபாடல் என்ன? சங்கத்தமிழ் இலக்கியம். சங்க இலக்கியம், அவ்வளோதான் பரிபாடல்.